ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, முட்டை உடச்சி ஊற்றி ஒரு சால்னா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் வச்சு சூடானதும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் சிறிய துண்டு 2 பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க பேஸ்ட்டாக. இப்போது வதக்கி வச்ச அந்த ஆனியனும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், ஓரளவுக்கு நார்மலாக அரைச்சாலே போதும். இப்போ வாங்க தாளித்து விட்டுடலாம். இப்போ கடாய் வச்சு சூடானதும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பிரிஞ்சி இலையை இது மாதிரி 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிறிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் நிறைய ஆட் பண்ணல மசாலா ஐட்டம்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதும் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவி விட்டுக்கலாங்க. இப்போது தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாமா. இப்போது 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது ஒரு கரண்டி மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் சேர்த்ததும் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போட்டோம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். தண்ணிலாம் சேர்த்ததும் உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டேங்க. இந்த ஸ்டேஜில் இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றுறேங்க. இது தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும்ங்க. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. திருப்பி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சிங்கன்னா சூப்பரான முட்டை சால்னா ரெடி. அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாலாம் தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது பரோட்டா சப்பாத்தி டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுங்க. சப்பாத்திக்கு தான் நாங்கள் செஞ்சோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.